இதை பாருங்கள், முதல்ல அந்த இஷ்யூக்கு பேசிக்காக போனீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஜிஎஸ்டிங்கிறது புது வரியா இல்லை. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, கலால் வரி இருந்தது, என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய், 32 விதமான வரிகள் இருந்தது. அந்த 32 விதமான வரிகளை மெர்ஜ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு ஒரு இதாக ஆக்கினது தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது. ஒன்றும் புதுசாக வரி போடலை. ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்கான நெரேட்டிவ் பார்த்தீங்கன்னா, அப்பத்தாக்கு வரி இருக்குது, அம்பானிக்கு வரி இல்லை. எந்த அப்பத்தாவுக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம். இந்த மாதிரியாக பிரெட்டுக்கு இல்லை, பட்டருக்கு இருக்குன்னா பட்டருக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம் கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன, மினிமம் டினாமினேட்டர் நோ ரெவென்யூ கெயின். அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால் வருவாய் அதிகரிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது. என்ன நடக்கலாம், இப்போ 5% ஒரு ஸ்லாப், அப்புறம் 12னா ஒரு பொருளுக்கு 9 இருந்தது 5000 தான் 4% டேக்ஸ் குறையும். அந்த 9ங்கிறது 12 ஸ்லாப்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா 3% கூட இருக்கும். இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம். அது இருந்தால் மத்திய அரசாங்கம் பல டேக்ஸ் நாம குறைச்சிருக்கோம், ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் நாம் பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்குது. ஏன்னா 28% டேக்ஸுங்கிறாங்க. 28% டேக்ஸ் எத்தனை கூட்ஸுக்கு இருக்குது? ஒன்லி 3% ஆஃப் தி கூட்ஸ். அதனால் ரொம்ப யோசித்து தான் ரெவென்யூ எக்ஸஸாக வரணுங்கிற அளவுகோலே இல்லாமல் நாம் இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம், இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால நான் அவங்கள பார்த்து நான் சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால் அவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்வஸ்டில் தான் நடந்தது. அதனால் இதில் எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையோ எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.